இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். எட்டுத்தொகை நூல்களில் குறுந்தொகை என்ற நூல் குறிப்பிடத்தக்க நூல். நற்றிணை நல்ல குறுந்தொகை என்று கூறுவார்கள். அந்த குறுந்தொகையில் நெய்தல் திணையில் அமைந்த பதுமனார் என்ற புலவர் எழுதிய செய்யுள் ஒன்றை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினுடைய பொதுவான கருத்தை முதலில் கூறிவிடுகிறேன். ஒரு பெண் தன்னுடைய தோழியிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். நேற்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் உறங்கிவிட்டார்கள். இரவு முழுக்க என்னால் தூங்கவே முடியவில்லை. என் வீட்டிலே உள்ள அனைவரும் தூங்கிவிட்டார்கள், ஊரிலே உள்ள அனைவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் நான் ஒருத்தி மட்டும் உறங்காமல் விழித்து கொண்டே இருந்தேன். இவ்வளவுதான் அந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து. பாடலை முதலில் பார்த்து விடுவோம். நல்லென்றென்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதானே. 4 அடிகளில் அமைந்த பாடல். நல்லென்றென்றே யாமம். யாமம் என்று சொன்னால் நடு இரவு என்று பொருள். இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொச்சையான வார்த்தை ஜாமம். ஜாமத்திலே என்று சொல்லுகிறோம். அது ஜாமம் அல்ல, அது யாமம். யாமம் என்ற தூய்மையான தமிழ் சொல்லை திரித்து ஜாமம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இரவினுடைய நடுப்பகுதி, இடைப்பகுதி, அதுதான் யாமம். இரவு நேரத்திலே, இரவினுடைய நடுப்பகுதியிலே ஒரு ஓசை கேட்கும். அந்த ஓசை இருள் எழுப்பக்கூடிய ஓசை. அந்த ஓசை வரக்கூடிய ஒளி நல் என்று இருக்குமா. நல் என்ற ஒளி இருப்பதன் காரணமாக அது நள்ளிரவு ஆனது. நல் என்றால் செறிந்த, அடர்ந்த என்ற ஒரு பொருளும் உண்டு. இரவினுடைய நடுப்பகுதியிலே இருக்கக்கூடிய இருட்டு அடர்த்தியாக மிகுந்த கருமைத்தன்மையோடு இருக்கும். அதனாலும் அது நள்ளிரவு என சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு யாம பொழுது அந்த ஓசை என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். எங்கும் எந்த சத்தமும் இல்லை. வீட்டில் எப்போதும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய அன்னையின் ஓசையும் கேட்கவில்லை. அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய தந்தையின் ஓசையும் தமையனின் ஓசையும் கேட்கவில்லை. உறவினர்கள், நண்பர்கள் என்று யாருடைய ஓசையும் கேட்கவில்லை. சொல் அவிந்து, சொல்லை மறந்து எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இனிதாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பேசினால்தான் 1000 சிக்கல், 1000 பிரச்சனை, 1000 சண்டை. உறங்குகின்ற பொழுது பேசாமல் இருப்பார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உறக்கத்திலே இருக்கின்ற பொழுது மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். விழித்திருக்கும் பொழுதுதான் எல்லா தீமைகளும் எல்லா குற்றங்களும் நடக்கும். மக்கள் உறங்குகின்ற நேரத்திலே எந்த தீமையும் நடக்காது. அதனால்தான் அந்த புலவர் எழுதுகின்றார், சொல் அவிந்து இனிது உறங்கினரே மாக்கள். மாக்கள் என்றால் விலங்குகள் என்று பொருள். ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் உறங்குகிறார்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவரும் உறங்குகிறார்கள். அவர்களை ஏன் விலங்குகள் என்று இந்த பெண் திட்ட வேண்டும்? ஒரு கேள்வி எழுகின்றதல்லவா? மாக்கள் என்பதை செய்யுளுக்கான நீட்டலாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம். மாறாக இந்த நள்ளிரவு நேரத்திலே நான் இங்கு உறங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், நீ ஏன் உறங்காமல் இருக்கிறாய் என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. நான் படக்கூடிய துன்பத்தை கண்டு கொள்ளாமல், அது குறித்து கவலைப்படாமல் அத்தனை பேரும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் மனிதர்கள் தாமா? ஒரு உயிர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதே என்பதை நினைத்து அது குறித்து கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நீங்கள் மனிதர்களா என்றவாறும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். முனிவு இன்றி
நனந்தலை உலகமும் துஞ்சும். இந்த பெரிய உலகம் இருக்கிறதே, இந்த மொத்த உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கும், நீயும் அதிலே சேர்த்தி என்று அவள் தோழியிடம் சொல்லுகின்றாள். நீயும் கூட உறங்கி இருப்பாய். ஓர் யான் மன்ற துஞ்சாதானே, நான் ஒருத்தி மட்டும் உறங்காமல் இருக்கிறேன். ஓர் யான் என்று சொன்னால் தனி ஒருத்தியாக நான் மட்டும் உறங்காமல் விழித்து கொண்டே இருந்தேன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இந்த பாடலை எளிமைப்படுத்தி நாட்டுப்புற பாடல்கள் பல வந்துள்ளன. திரைப்பாடலிலே கூட மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலே இந்த பாடலினுடைய வரிக்கு ஒப்புமை தரக்கூடிய வகையிலே ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மக தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. இந்த சங்கப்பாடல் 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு திரைப்பாடல் வடிவிலே நம் அனைவரின் இதயங்களையும் நிறைக்கிறது என்று சொன்னால், உணர்வுகள் காலம் கடந்தும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.